வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புகள் இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பம். இந்தியாவுடன் ரகசியமாக கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் உடனடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தல். மக்களின் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு நாடு எதிர்நோக்கும் திசையை மக்கள் எதிர்பார்க்கும் வகையில் வழிநடத்துவது அரசாங்கத்தின் கடமை என்று ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு. ஜனாதிபதியின் நேரடி அறிவுறுத்தலின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதியின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அஞ்சல் மூல வாக்களிப்பு இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமானது. இந்த வாக்களிப்பு நாளையும் மேலும் ஏப்ரல் 28 மற்றும் 29ஆம் தேதிகளிலும் தொடரும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இவை தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகம், காவல்துறை திணைக்களம், மாவட்ட செயலகங்கள் போன்ற முக்கிய அரசியல் நிறுவனங்களில் நடைபெறுகின்றன. இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பில் 6,63,499 பேர் அஞ்சல் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்துள்ள நிலையில் அவர்களில் 6,48,490 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளது. அஞ்சல் மூல வாக்களிப்பு நடைபெறும் இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதே நேரத்தில் புனித தந்ததாது கண்காட்சி நடைபெற்று வரும் காரணத்தினால் அங்கு கடமையில் உள்ள அரசு உத்தியோகத்தர்களுக்காக கண்டியில் விசேட வாக்களிப்பு நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையினை 2 வாகனங்களாக குறைக்கும் தீர்மானம் அரசு மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக புதிய சுற்றறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஒவ்வொரு அமைச்சருக்கும் 3 வாகனங்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 2 வாகனங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இதன்படி எரிபொருள் ஒதுக்கீடு 2250 லிட்டரில் இருந்து 900 லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவ்வாறான நடவடிக்கைகள் ஜனாதிபதியின் நேரடி அறிவுறுத்தலின் கீழ் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை ஜனாதிபதியின் செயலாளர் வெளியிட்டுள்ளார் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்தியாவுடன் ரகசியமாக கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் உடனடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். சிலாபம் பகுதியில் நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்புடன் தொடர்புடைய முக்கியமான விஷயங்களை மறைக்க அரசு முயற்சிக்க கூடாது, அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று தெளிவுபடுத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கத்திற்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை உள்ளது. அதனால் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை மதிப்பது என்பது அவர்களுக்கு சாதாரணமாகிவிட்டது. தன்னிச்சையான ஆட்சி நடத்தப்படுகிறது. ஆனால் பெரும்பான்மை நிலைத்ததாக இல்லாத நிலை மாறக்கூடியது என்பதை அரசாங்கம் உணர வேண்டும். தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஏராளமான வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. அவை ஆட்சிக்கு வந்து முதலில் நிறைவேற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அந்த வாக்குறுதிகள் இடம்பெறவில்லை. தேர்தல் மேடைகளில் மக்களிடம் கூறிய பல வாக்குறுதிகள் இன்று பட்ஜெட்டில் காணப்படவில்லை. பொய்கள் அதிகம் பேசப்படுகின்றன. ஆனால் நாங்கள் மக்கள் முன்னிலையில் உண்மை மட்டுமே கூறினோம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை சொல்லவில்லை என்றும் நாமல் ராஜபக்ச கூறினார். அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடன் செயல்படுவதாக கூறினாலும் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் இன்று வரை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது கவலைக்குரியது என்றும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவுடன் நடந்த ஒப்பந்தங்களை மக்கள் அறிந்து கொள்வது அவர்களது உரிமையாகும். நாட்டின் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய விடயங்களை மறைத்து வைத்திருக்க முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி தேர்தலில் பெறப்படும் மக்களின் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு நாடு எதிர்நோக்கும் திசையை மக்கள் எதிர்பார்க்கும் வகையில் வழிநடத்துவது அரசாங்கத்தின் கடமையாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் மேலும் கூறுகையில், தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து நாட்டு மக்களே நன்கு விழிப்புடன் உள்ளனர். தற்போது நம்மிடம் முக்கியமான கேள்வி இது. ட்ரம்பின் வரி உயர்வு போன்ற சர்வதேச நிலைமைகளை எதிர்கொள்கையில் நாம் நாட்டுக்கேற்ற தீர்வுகளை எவ்வாறு உருவாக்கப் போகிறோம்? ஏற்றுமதி மற்றும் தொழில் வாய்ப்புகளை பாதுகாப்பது இப்போது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாக்குறுதிகளை மட்டும் பேசாமல் நாட்டின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவது எப்படி என்பதை சிந்திக்க வேண்டிய தருணம் இது. மக்களது வாழ்க்கையுமே முன்னேற்றத்திற்காக போராடி வரும் நிலையில் அவர்களது நலன்களை பாதுகாப்பதே அரசின் முதன்மை பொறுப்பு என்றார். இன்னமும் 10 நாட்களில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிடைக்கும் முடிவுகள் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் என்பதை அவர் வலியுறுத்தினார். அந்த முடிவின் அடிப்படையில் அரசாங்கம் புதிய நெறிப்பாதையில் நடைபெற வேண்டிய தேவை உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் GSP+ வரிச்சலுகையினை தொடர விரும்பினால் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு மேற்கொண்ட ஒப்பந்தங்களுக்கு ஏற்ப தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இதனை நலமாக தீர்க்கும் வழிகளை குறித்து அரசாங்கம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்றும் ரவி கருணாநாயக்க வலியுறுத்தினார்.
இலங்கையின் முக்கியமான மற்றும் பெரிய ஏற்றுமதி துறையாக விளங்கும் ஆடைத்துறை தற்போது 9 முக்கிய சவால்களை நெருங்கி வருகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. புதிய வரி கட்டணங்கள், ஏற்றுமதி தடைகள், உற்பத்தி செலவுகளின் அதிகரிப்பு மற்றும் அரசியல் கொந்தளிப்பு ஆகியவையே இந்த கடுமையான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் தீர்மானத்தின் பேரில் விதிக்கப்பட்ட 44% வரி இலங்கையில் 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடைய ஆடை ஏற்றுமதியை பெரிதும் பாதித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவிற்கு 69% ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் இது தொழில்துறைக்கு மிகவும் கடுமையான பிரச்சனையாக மாறியுள்ளது. இதேவேளை ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையின் இழப்பு, ஐரோப்பிய ஒன்றிய சந்தையில் போட்டித்தன்மை குறைவு மற்றும் ஏற்றுமதி செலவுகள் அதிகரித்திருப்பதாகியவை ஐரோப்பாவிற்கான ஏற்றுமதிகளையும் பெரிதும் பாதித்துள்ளன. மேலும் 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் அமலுக்கு வரவுள்ள 20% வரி அதிகரிப்பு உள்நாட்டு செலவுகளையும் உற்பத்தி செலவுகளையும் அதிகரித்து இலங்கை தயாரிப்புகள் உலக சந்தையில் போட்டியிட இயலாத அளவுக்கு உயர்ந்த விலையை கொண்டதாக்கும் அபாயம் உள்ளது. இதனால் தொழில்துறை மீது கடுமையான அழுத்தம் உருவாகும் என்பதோடு 3 லட்சம் தொழில்களுக்கான அபாயமும் உருவாகி வருகிறது. இது பெரும்பாலும் கிராமப்புறங்களில் வாழும் பெண்கள் மற்றும் தொழிலாளர் வர்க்கத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய சமூக பிரச்சனையாக உருவாகும் என்றும் துறைசார் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல் செயற்பாட்டாளரும் கொலன்னாவு நகரசபைக்கான இலங்கை பொதுஜன பெரமுனவின் வேட்பாளருமான டான் பிரியசாந்த் பாதாள உலக ஒப்பந்த கொலையில் உயிரிழந்துள்ளதாக புலனாய்வுத்துறை தெரிவிக்கின்றது. மேல் மாகாணத்தில் இயங்கும் 2 பிரபலமான கும்பல்களுக்கிடையில் உயர்ந்து வரும் விரோதம் இந்த கொலையின் பின்னணியாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. டேன் பிரியசாந்த் சில காலங்களுக்கு முன்பு பாதாள உலக செயற்பாடுகள் குறித்து திறந்த வழியில் கருத்துக்கள் தெரிவித்திருந்ததால் பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை நடந்திருக்கும் என்ற கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாகவே டேன் பிரியசாந்த் மீது கொலை மிரட்டல்கள் வந்திருந்ததாகவும் இதன் அடிப்படையில் விசாரணைகள் தீவிரமாக நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி இரவு கொலன்னாவில் லக்சித செவன வீட்டு தொகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு விருந்தில் தனது மனைவியும் குழந்தைகளும் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் முகமூடி அணிந்த இருவர் மோட்டார் சைக்கிளில் வந்து அவரை குறிவைத்து பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தினர். படுகாயமடைந்த அவரை உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்ததோடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டும் சில மணி நேரங்களுக்குள் உயிரிழந்திருந்தார். சம்பவத்திற்கு பின்னர் அருகிலிருந்த சிசிடிவி காட்சிகளில் சந்தேக நபர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் நுழைவதும் பின்னர் தப்பிச் செல்வதும் பதிவாகியுள்ளது. குறித்து துப்பாக்கி சூடு பிஸ்டல் வகை ஆயுதம் மூலம் நடத்தப்பட்டதாகவும் தெரிய வந்தது. இந்த கொலையின் போது டேன் பிரியசாந்த் தனது உறவினர்களோடும் அது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவருடன் இருந்தவர்களில் ஒருவர் சூடு நடப்பதற்கு முன்னர் அந்த இடத்தை விட்டு சென்றுள்ள நிலையில் மற்ற இருவரும் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை 2022ஆம் ஆண்டு போராட்டங்களில் முக்கிய பங்கு வகித்த டேன் பிரியசாந்தின் சகோதரர் 2024ஆம் ஆண்டு ஒரு மேம்பாலம் அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.